வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் அப்டேட் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம், பிட்காயின் இங்கேருந்து கீழே இந்த மந்த்லியோட கீ லெவல் வரைக்கும் வர்றதுக்கு தான் நமக்கு மேஜரான சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்த் கேண்டில் ஒரு நல்ல ரிஜெக்ஷனில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ரைட், நம்ம இதெல்லாம் ஹைட் பண்ணிப்போம். ரைட், இந்த இடத்துல பார்த்தா தெரியும். இந்த கேண்டலில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். ரைட், இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. மார்க்கெட் லாஸ்ட் மந்த்து செல்லர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுது. அப்படி க்ளோஸ் ஆகியிருக்கக்கூடிய கேண்டலுமே நமக்கு ரெட் கலரில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்போ நமக்கு இந்த மந்த்து இந்த செல்லிங் ப்ரெஷர்ன்றது நமக்கு பிட்காயின் மார்க்கெட்டை இந்த கீ லெவல் வரைக்கும் கொண்டு வரதுக்கு மேஜரான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் போகும். இப்போது வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு கரண்ட்டாக இந்த ஒரு ஏரியாவில் இருந்து நமக்கு டம்ப் ஆகியிருக்கு. இங்கே இருக்க ஒரு பிஆர்எஸ் எஃப்இஜி, இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட்டுங்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில் ரிவர்சல் ஆகுது. அதே சேம் டைம் நமக்கு இஎம்ஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு 100 இஎம்ஐ ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணுது. ஒரு இடத்துல மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு சப்போர்ட், அதை விட ஒரு ரெசிஸ்டண்ட்டோ அதை விட இன்னொரு ரெசிஸ்டண்ட்டோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மார்க்கெட் அதிகமாக ரியாக்ட் பண்ணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 2x ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்போ இந்த பவர்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட்னால மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. எங்கே நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில். இதை நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு சார்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு லாஸ்ட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்துருக்கும். ரைட், ஒவ்வொரு ஐஏயும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே நியூவாக ஹையரை ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கும் எங்கே நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசண்டாக ஒரு கீ லெவலான ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. இப்போ பிரேக் டவுன் பண்ண அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணியிருந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டையும் இப்போ நமக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அப்படி பிரேக் டவுன் பண்ண கேண்டலுமே நமக்கு இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான பிரேக் டவுனாக அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு விக்குங்கிறது அதிகமாக இருக்குது. சரியா, இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது கரண்ட்டாக இப்போ ட்ரேட் ஆகுது 73,134 இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ஜோனை டச் பண்ணிட்டு பிட்காயின் கீழே வர சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம லாஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கீ லெவல் வரைக்கும் எக்ஸாக்டாக உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்னா 62,800 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு நம்ம பிட்காயினை கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம டெய்லியில் இஎம்ஐ எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இஎம்ஐயில் இந்த இடத்துல ஒரு அதாவது டெத் க்ரோஸும் கிடச்சிருக்கு. டெத் க்ரோஸ்னு சொல்கிறது மார்க்கெட்டோட ட்ரெண்டை பிஏரிஸாக சேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கான ஒரு க்ரோஷோவர். இந்த க்ரோஷோவரை வச்சு நம்ம மார்க்கெட்டில் ஒரு முடிவு பண்ணலாம். ரைட், மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த $62,800 அப்படிங்கிற இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு பிட்காயின் சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் இருக்குது. இப்போ நமக்கு டாப்பில் எங்கே அதிகமான லிக்விடிட்டி இருக்குதுன்னா இந்த ஏரியா, அதாவது 83,724. ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட், இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ நமக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக லிக்விடிட்டி இருக்குன்னா இந்த ஏரியா 54,540. அப்போ இந்த லிக்விடிட்டியை அன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க மார்க்கெட்டுங்கிறது நமக்கு இங்கே வர்றதுங்கிறது எதிர்பார்க்கக்கூடியதாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதே இந்த லிக்விடிட்டினால தான். அப்போ நமக்கு பிட்காயினோட மேஜர் மூவ் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே இந்த பாட்டம் இங்கே இருக்க லிக்விடிட்டி அன் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் கீழே வரணும். இதுதான் இப்போதைக்கு பிட்காயினோட அப்டேட்டாக இருக்கும். இப்போ நமக்கு $73,000 ட்ரேட் ஆகிற பிட்காயின் இங்கேருந்து நமக்கு அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது 82,618 இந்த ஐயை பிரேக் பண்ணால் நமக்கு மேஜராக அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணுறது நம்ம இந்த சினாரியோ தான், அதாவது இந்த பேரி சினாரியோ தான். பிட்காயினோட இந்த மார்க்கெட் அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் மார்க்கெட் இந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா காயின் ட்ரேட் அகாடமி நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.